அனைவருக்கும் வணக்கம். இது மண்முனை மேற்கு பிரதேசத்துக்குட்பட்ட கண்ணன்குடா கிராமம். மட்டக்களப்பு பாவியின் அருகாமையில் அமைந்திருக்கின்ற கண்ணன்குடா கண்ணகியம்மன் ஆலய 7ஆம் நாள் சடங்கின் சில காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, கண்ணன்குடா கண்ணகியம்மன் ஆலயத்தின் மக்கள் வெள்ளம், அதிகளவான மக்கள் என்று 7ஆம் நாள் வீதியில் கூடியிருந்து அங்கு நடைபெறுகின்ற மகாபாரதத்தோடு சம்பந்தப்பட்ட 17-18ஆம் நாள் யுத்தம், அதற்கான அந்த கட்டத்துக்குரிய அந்த நிகழ்வை கூத்தாக பவுனதீவு பிரதேசத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக விளங்குகின்ற கண்ணன்குடா கூத்துக்கலைக்கு பெயர் போன ஒரு இடம். அக்கூத்துக்கலைக்கு பெயர் போன அந்த இடத்தில் வருடந்தோறும் இப்படியான கலை கலாச்சாரம் மற்றும் வரலாறுகள் மற்றும் இதிகாசங்கள் போன்ற மகாபாரதம், இராமாயணம் போன்ற பல கதைகளை கொண்ட நாடகம், கூத்து என பல இதுகளை மக்களுக்கு காண்பித்து இதுதான் நடந்தது மகாபாரதம் என்பதை விளங்குகின்ற ஒரு கலையாக இருக்கிறது. இது வெளிவீதி, அதாவது கோயில் வெளிவீதியிலிருந்து அதையும் தாண்டி வெளிவீதி. அந்த வெளிவீதி அதுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைகள், அதாவது ஆலயத்துக்கு வருகின்ற அடியவர்கள் உணவருந்துவதற்கோ அல்லது தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அல்லது சிறார்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், வீடுகளுக்கு தேவையான பொருட்கள் என்று பல பொருட்களை கொண்ட ஒரு அலங்கார கடை வீதிகளை பார்க்கலாம். இரவு நேர காட்சி, மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டு மிகவும் ஒரு அழகான ஒரு தோரணையில் காட்சியளிக்கின்றது. இதை நான் சென்றிருந்தேன் காண்பதற்காக. உங்களுக்கும் இதை காண்பிக்கலாம் என எனது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்தேன். இது பாருங்கள், இது கூழ்வா ஐஸ்கிரீம். இது சிறார்களுக்கான விளையாட்டு, பெண்களுக்கான பொருட்கள், அப்படி என்று பல வகையான பொருட்களை அங்கு சடங்கு நடைபெறுகின்ற அந்த 9 நாளும் ஆலயத்தில் வைத்திருப்பார்கள். இது ஆலயத்துக்கு உள்வீதி. இதை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. நடுவில் ஆலயத்தில் இப்படி ஒரு பெரும் கோபுரமான ஒரு கம்பியை நட்டு அதில் 4 பக்கமும் மின்குமிழ்களை பொருத்தி மிகவும் அழகாக வர்ண மின்குமிழ்களை பொருத்தி காட்சிப்படுத்தி இருப்பார்கள். பார்க்கவே ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. அதிகமான மக்கள் என்று, அதாவது 7ஆம் நாள் திருவிழாவின் அதிகமான மக்கள் 7ஆம் நாள் 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025. இது பிள்ளையார் ஆலய முன்முகம். இது கண்ணன்குடாவில் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், அங்கு உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கவே, போன் பாவிக்கவோ, கமராவோ எந்த விதமான ஒரு அனுமதிகளும் அங்கு இல்லை. அதனால் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. கண்ணகியம்மன் ஆலயத்தை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சிறிய ஒரு பழங்கால ஆலயமாக இருந்தாலும் அங்கு கமராவில் உள் செலுத்த முடியாது. அங்கு நீங்கள் பார்க்கின்ற இதே மாதிரியான மின்குமிழ்கள், ஒரு மின்குமிழும் அங்கு ஆலயத்துக்குள்ளே எரியாது. பல கண்ணகியம்மன் ஆலயங்கள் பல பிரதேசங்களில் இருந்தாலும் பவுனதீவு பிரதேசத்திலே பிரசித்தி பெற்ற கண்ணகியம்மன் ஆலயம் ஈச்சந்தீவுலையும் ஒன்று இருக்குது. ஆனாலும் அங்கு இருக்கிற ஆலயத்தையும் விட இங்கு இருக்கிற ஆலயம் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்று மின்குமிழ்கள் உள்ளுக்கு பொருத்த முடியாத தேன்காண்ணை விளக்கில் மட்டும் எரியக்கூடிய ஒரு ஆலயம். இது பறவைக்காவடி, அதாவது தொங்கிக் கொண்டே உடம்பு ஃபுல்லாக முள்ளை ஏற்றி இந்த பல கிராமங்களை கடந்து இங்கு கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு நேர்த்தியாக கொண்டு வருகின்ற அடியவர்கள். இது வருடந்தோறும் ஆதிகாலம் தொட்டு இன்று வரைக்கும் இருக்கின்றது. தற்போது நாம் வெளிவீதிக்கு வந்தப்ப இந்த காட்சியையும் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இது அதிகமாக வரும், அதாவது எண்ணிலடங்க முடியாதொரு அதிகளவான காவடிகள் எப்படி வாரது வளமை இந்த ஆலயத்தில். இதுகளெல்லாம்
பூஞ்சுக்கடை, தேன் பூஞ்சி. இது பரவக்காவடிகள் அதிகமாக எமது ஆலயத்தை நாடி வந்து அம்மனின் நேர்த்தி, அம்மனுக்காக வைக்கின்ற நேர்த்தியை நிறைவேற்றுவார்கள் இந்த உற்சவ காலத்தில். ஆனால் இந்த நேர்த்தியை நிறைவேற்றுகின்ற அடியவர்கள் ஒவ்வொருவரிடம் கேட்டாலும் நிச்சயமாக அந்த அவர்களின் வேண்டுதல் நிறைவேறியிருக்கும். 99% நிறைவேறியிருக்கும் என்பதுதான் ஒரு சிறப்பு அம்சம் இந்த ஆலயத்தில். இங்கே பாருங்கள், எவ்வளவோ உடல் வலியை சுமந்து அம்மனை வேண்டி இக்காவடிகளை ஏந்தி காவடிகளுக்கான இந்த முள்ளுகளை தங்கள் உடம்பில் பாய்ச்சி வருகின்றார்கள் இந்த அடியவர்கள் என்பதை பாருங்கள். இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு ஆலயம் அல்லது சமூக வீடியோகளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். ஜினோ கலாட்டா.